அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 3ஆம் அதிகாரம் 25வது இறை வார்த்தையின் 2வது வரி. அவரிடம் நம்பிக்கை கொள்வோருக்காகவே அவ்வாறு செய்தார் என்று புனித பவுல் இங்கு குறிப்பிடுகிறார். இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்வோர் மீட்பு பெற்று கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்பட்டு அந்த நிலை வாழ்வை மீண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிதான் கடவுள் தன் ஒரே மகன் இயேசுவை இந்த உலகிற்கு அனுப்பி ரத்தம் சிந்தும்படி செய்தார் என்று புனித பவுல் இங்கு குறிப்பிட்டு சொல்லுகிறார். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இந்த இறை வார்த்தையை நாம் 2 கோணத்தில் இன்று தியானிக்க இருக்கிறோம். முதலாவதாக, இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்கிற மக்கள் மீட்பு பெற்று நிலை வாழ்வை பரிசாக பெற்றுக் கொள்கிறார்கள். மாறாக இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்ளாத மக்கள் மீட்பை இழந்து நிலை வாழ்வையும் இழந்து நிற்கிறார்கள் என்றுதான் இந்த இறை வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது. புனித லூக்கா எழுதிய நற்செய்தி 23ஆம் அதிகாரம் 39 முதல் 43 வரை உள்ள இறை வார்த்தைகளில் ஒரு நிகழ்ச்சியை நாம் பார்க்கிறோம். இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்த ஒரு கள்வன் இயேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொண்டு மீட்பு பெற்றதாகவும், இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்த மற்றொரு கள்வன் இயேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொள்ள தவறி மீட்பு பெற தவறியதாகவும் அந்த இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன. ஆம் அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்கிற அனைத்து மக்களும் மீட்பு பெற்று நிலை வாழ்வை பரிசாக பெற்றுக் கொள்வார்கள். மாறாக இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்ளாத மக்கள் மீட்பை இழந்து நிலை வாழ்வையும் இழந்து நிற்பார்கள் என்றுதான் இந்த இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. புனித யோவான் எழுதிய நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 36ஆம் இறை வார்த்தையும் இதே கருத்தை வலியுறுத்தி சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆம் அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இயேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொண்டவர்கள் கடவுளின் பிள்ளைகள் என்று புனித யோவான் எழுதிய முதல் திருமுகம் 5ஆம் அதிகாரம் முதல் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. ஆனால் இயேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொள்ளாத மக்கள் எதிர் கிறிஸ்துக்கள், சாத்தானின் பிள்ளைகள் என்று புனித யோவான் எழுதிய முதல் திருமுகம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. இயேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொண்ட மக்கள் கடவுளின் பிள்ளைகளாக இருப்பதால் அவர்கள் மீட்பு பெற்று நிலை வாழ்வை பெற்றுக் கொள்கிறார்கள். மாறாக இயேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எதிர் கிறிஸ்துக்களாக, சாத்தானின் பிள்ளைகளாக இருப்பதால் அவர்கள் மீட்பை இழந்து நிலை வாழ்வையும் இழந்து நிற்கிறார்கள். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இரண்டாவதாக, இந்த இறை செய்தியை கேட்கிற நாம் அனைவருமே இயேசு மெசியா என்று இயேசுவின் மீது நாம் நம்பிக்கை கொண்டு வாழ்கிறோம். இவ்வாறு நம்பிக்கை கொண்டு வாழ்கிற நாம் மீட்பு பெற்றிருக்கிறோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் நம்பிக்கை கொண்டு மீட்பு பெற்ற நாம் பெற்றுக்கொண்ட மீட்பில் நிலைத்து நின்று வாழும் போதுதான் அந்த நிலை வாழ்வை பரிசாக பெற்றுக் கொள்ள முடியும். மாறாக இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு மீட்பு பெற்ற நாம் பெற்றுக்கொண்ட மீட்பில் நிலைத்து நிற்கவில்லை என்று சொன்னால் நாம் நிலை வாழ்வை காண முடியாது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்ட ஆதி திருச்சபையின் மக்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள் என்று திருத்தூதர் பணிகள் நூல் 2ஆம் அதிகாரம் 44-45 இறை வார்த்தையும், திருத்தூதர் பணிகள் நூல் 4ஆம் அதிகாரம் 32ஆம் இறை வார்த்தையும் நமக்கு தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறது. ஆம் அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு மீட்பு பெற்ற நாம் நம்மை போல் பிறரை அன்பு செய்து நம் உடைமைகளை அவர்களோடு பகிர்ந்து கொண்டு வாழ்கிற போதுதான் நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பில் நிலைத்து நிற்கிறோம். அப்பொழுது தான் நாம் நிலை வாழ்வை பரிசாக பெற்றுக் கொள்ள முடியும். மாறாக இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு மீட்பு பெற்ற நாம் நம்மை போல் பிறரை அன்பு செய்யவில்லை என்று சொன்னால் நாம் இந்த உலகில் சாத்தானின் பிள்ளைகளாக வெளிப்படுகிறோம் என்று சொல்லி புனித யோவான் எழுதிய முதல் திருமுகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் இறை வார்த்தை தெளிவாக சொல்வதால் நாம் நிலை வாழ்வை காண முடியும்.
முடியாது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்பு சகோதராம், அன்பு சகோதரி, இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு கொடுக்க விரும்புகிற தெளிவான ஆவிக்குரிய சிந்தனைகள். இயேசு மெசியா என்று ஏற்றுக்கொள்வோர்தான் நிலை வாழ்வை பெற்றுக் கொள்வார்கள் என்று சொன்னால், இந்த உலகில் இயேசுவை அறியாத கோடிக்கணக்கான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மீட்பு பெற ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்து நாம் செபிக்க வேண்டும் என்றுதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு முதல் தெளிவான சிந்தனைகளை கொடுத்து அவ்வாறு வாழ அழைப்பு விடுக்கிறது. அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இந்த இறை செய்தியை கேட்கிற நாம் அனைவருமே இரவு 9 மணிக்கு ஆண்டவர் பாடத்தில் முழந்தாள் படியிட்டு ஒரு 10 நிமிடம் இயேசுவை அறியாத மக்களுக்காக நாம் ஜெபிப்போம் என்று சொன்னால், அந்த மக்களும் இயேசுவை அறிந்து, அந்த மக்களும் இயேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொண்டு மீட்பு பெறும்படி ஆண்டவர் செய்வார் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, நமது ஒரு மனத்தின் ஜெபம் அநேக ஆத்துமாக்களை மீட்டு எடுக்கும் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிட வேண்டாம். எனவே ஒவ்வொரு நாளும் இரவு 9 மணிக்கு ஆண்டவர் பாடத்தில் முழந்தாள் படியிட்டு இயேசுவை அறியாத மக்களும் இயேசுவை அறிந்து மீட்பு பெறும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். இரண்டாவதாக, இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு மீட்பு பெற்று வாழ்கிற நாம் நம்மை போல் பிறரை அன்பு செய்து வாழும் போதுதான் நாம் பெற்றுக்கொண்ட இரட்சிப்பில் நிலைத்து நிற்கிறோம். அப்போதுதான் நாம் நிலை வாழ்வை பரிசாக பெற்றுக்கொள்ள முடியும். மாறாக இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு மீட்பு பெற்ற நாம் நம்மை போல் பிறரை அன்பு செய்யவில்லை என்று சொன்னார், நாம் நிலை வாழ்வை காண முடியாது என்றுதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவான இரண்டாவது சிந்தனைகளை கொடுக்கிறது. எனவே அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, உலகம் தோன்றும் முன்பே கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்கப்பட்டு இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு இரட்சிப்பை பெற்ற நாம் வரப்போகிற நாட்களில் நம்மை போல் பிறரை அன்பு செய்து நம் உடைமைகளை பிறரோடு பகிர்ந்து கொண்டு இந்த உலகில் ஒளியின் மக்களாக வெளிப்பட்டு நாம் பெற்றுக்கொண்ட இரட்சிப்பில் நாம் நிலைத்து நின்று வாழும் போது பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் நமக்கு மணிமுடியாக சூட்டுவார். எனவே அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, வரப்போகிற நாட்களில் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு இரட்சிப்பு பெற்ற நாம் நம்மை போல் பிறரை அன்பு செய்து இந்த உலகில் ஒளியின் மக்களாக வாழ்வோம். அப்பொழுது பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். மக்களே, எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்ட மக்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே, அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்கப்பட்டு இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு இரட்சிப்பு பெற்ற நாங்கள் வரப்போகிற நாட்களில் எங்களை போல் பிறரை அன்பு செய்து எங்கள் உடைமைகளை பிறரோடு பகிர்ந்து கொண்டு வாழ்கிற போது, அப்பா பிதாவே, இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு மணிமுடியாக சூட்டுவீராக. அப்பா பிதாவே, குழந்தை பாக்கியத்துக்காக உம்முடைய பாடத்தில் அமர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு மக்கள் மீதும் தேவரீர் மனம் இறங்கி இந்த நாளில் உம்முடைய இரக்கத்தின் நிமித்தம், அப்பா, குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்கள் கையிலும் உம்முடைய இரக்கத்தின் நிமித்தம் நீர் குழந்தையை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல அப்பா, நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி உம்முடைய பாடத்தில் அமர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் உம்முடைய இரக்கத்தின் நிமித்தம் அவர்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல வேலையை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்தில் இருந்து தேவரீர் ஆசீர்வதித்து இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து இந்த நாளில் இவர்கள் எந்த குறையுமின்றி மன நிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு, மன அமைதியோடு, நலமோடு வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.